மகனே, உன்னோட மேரேஜ் ரிசப்ஷன் இந்த ஹோட்டல்ல தான். ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். இந்த மேரேஜ் ரிசப்ஷன் மெனு ஐட்டம்ஸ் இல்ல, அந்த கார்டை கொண்டாங்க. ஓகே சார். தண்ணி குடுறேன். வேலையில கவனம் வேண்டாமா? என்னடா மன்னிக்கிறது? என்னடா தெரியாம பட்டேச்சு? செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு வேற கேக்குறேன். என்ன வேட்டி மேல ஊத்துறேன்? எப்படிடா இப்படி வெளியில போறது? என்னடா மன்னிக்கிறது? எப்படிடா மன்னிக்கிறது? என்ன சார், அவன் ஊத்துனது ஆசிடா இல்ல கரை படுறதுக்கு காஃபியா? பச்சை தண்ணி தானே சார். அது கூட பாருங்க பாதி காஞ்சி போச்சு. ஏன் சார், தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறமும் அடிக்கிறீங்களே? போப்பா. ஏ தம்பி இரு, அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்டான், நீங்க செஞ்ச தப்புக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க சார். என்ன சார், அவர் போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? பரவாயில்ல சார், நீங்க போய் பாருங்க. ஹலோ, ஸ்கூல் போக வேண்டிய பையனை வேலைக்கு வச்சதே தப்பு. அதுவும் யாரோ ஒருத்தர் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அது கண்டும் காணாம போறது அதை விட பெரிய தப்பு. இதுல நீங்க தலையிடாதீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். சார் செஞ்ச தப்புக்கு இந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நானும் சாரும் இந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டோம். நீங்க போங்க, கேளுங்க சார். யோ கேளியா, கேளியா மன்னிப்ப, மன்னிப்பு கேளியா, கேளியா மன்னிப்ப. யோ கேளுனா என்னமோ லுக்கு விடுற, கேளியா. சாரி. ஏ தம்பி நில்லு. நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் படிச்சிருந்தா எதுக்கு சார் டேபிள் துடைக்க வரான்? அவனுக்கு புரியுற மாதிரி நல்லா தமிழ்ல என்ன மன்னிச்சுக்கோ தம்பின்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க சார். மன்னிச்சுக்கோ தம்பி. தம்பி நீ போப்பா. தயவு செய்து இந்த தப்ப வேற எங்கேயும் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? கண்ணா, கொஞ்ச நாளா எனக்கு நல்லதே நடந்துட்டு இருக்கு. நான் எப்பவும் ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ல வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. உன்னோட கருணை இருந்தா தானே எனக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூல எந்த கேள்விக்கும் டான்னு பதில் சொல்லிடுவேன். எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு கண்ணா, ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுவல? கண்டிப்பா பண்ணுவேன். என்னடா கீதாவுக்கு ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ல வேலை வேணும்னு கேட்டா இங்க வந்து நிக்கிற? டேய், நான் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுமோ வாஸ்தவம் தான். ஆனா கீதாக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய போஸ்டிங்ல இல்லடா. டேய், அதோ அங்க நிக்கிறாங்க பார், அவங்க தான் எங்க எம்டியோட 5வது சம்சாரம். இப்ப ஆபீஸ்ல அவங்க வைக்கிறதா சட்டம். நீ எப்படியாவது அவங்கள பேசி கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, கீதாக்கு வேலை கன்ஃபார்ம்டா. சாரி, நான் இந்த வழியா பைக்ல வந்துகிட்டு இருந்தேன். உங்க வீட்டு கேட்டு முன்னாடி இந்த 100 ரூபாய் கிடந்துச்சு. இது உங்களுதான்னு கேட்டு கொடுத்து போலான்னு வந்தேன். 100 rupees? 100 rupees எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் வெறும் 500 thousands மட்டும்தான். சாரி மேடம். மேடம், உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? கீழே கடந்த இந்த 100 ரூபாய் நோட்டை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பலான்னு இருக்கேன். உங்க வீட்டு முன்னாடி கடந்த பண்ணும் உங்க பேர் போட்டு அனுப்புனாதானே அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். வாவ் வாவ், வாட் a beautiful character. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளுக்கு கூட நாளைக்கு ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற கம்பெனில இன்டர்வியூ. இந்த காலத்துல ரெக்கமெண்டேஷன் இல்ல. எந்த கம்பெனின்னு சொன்னீங்க? ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். தேங்க்ஸ்ங்க. ஓகே. ஹலோ ஹலோ, உங்க லவர் பேர் என்ன சொன்னீங்க? கீதா, கீதா விஸ்வநாதன். யூ ஆர் அப்பாயிண்டட். சார், பேரை பார்த்துதான் யூ ஆர் அப்பாயிண்டட்னு சொல்றீங்க? ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார், நான் டான்னு பதில் சொல்வேன். கேள்வி பதில்லாம் தேவையில்லம்மா. வேற எந்த கீதாவாவது இருக்க போகுது சார்? இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்கள கீதா விஸ்வநாதன் நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன். யூ ஆர் அப்பாயிண்டட். ஏப்பா ஓட்டக்கார தம்பி, சாக்கடையை எப்படி மாடிப்படி ஏறுற வழியில தள்ளி விடுறிய? எப்படி போறது? நாத்தம் தாங்க முடியல. யோ
உனக்கு வாயெல்லாம் இருக்கா? அதை சாப்பிட மட்டும் தான் யூஸ் பண்ண, தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் பேசிட்டு கூடாது. என்ன உன் வீட்டு பக்கத்து சாக்கடை தள்ளுறேன்னு பாக்குறியா? அப்படிதான் தள்ளுவேன். அந்த போட்டு தள்ளலாம் பெரிய ஆபீசர், உன்னை விட பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. எனக்கு பப்பா டிவிட்டு அவன் ஆட்டோ ஓடலன்னு வேலையில இருந்தா இவரு சாக்கடை பிரச்சனைக்கு வந்துட்டாரு. இந்த வரா இன்னும் போல நீ இங்க நிக்கிறியா? இந்த வரேன். இந்த சாக்கடை பூரா அள்ளி கொண்டாந்து உன் வீட்டு கிச்சன்ல போடுறேன். யோ சாக்கடை நான் செய்ய இஷ்டம் தான் இரு, இல்லாட்ட வீட்டை கழிப்பிட்டு ஓடு. டேய் நீ என்னடா பேச? அப்பா அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு நீங்க உள்ள போங்க ப்ளீஸ். உள்ள போங்கப்பா. சரி நீ ஆபீஸ்க்கு போ, நான் அப்புறம் வரேன். பாத்தியா, உன் பொண்ணுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. வயசு பொண்ணை வச்சிருக்கிற எந்த வயசான அப்பனும் அக்கம் பக்கம் எந்த நாயும் பேசக்கூடாது. பெருசா பேச வேண்டாரு. பய பய நாயம் பேச வந்துட்டேன். இந்தாங்கப்பா. ஆட்டோக்கார சவுந்தரி வீடு தான்டா. இறங்குங்க. தவடிக்கிறான் பாருடா. ஏய் சீக்கிரம் இறங்குங்கடா. நீதானடா ஆட்டோக்கார சவுந்தரே? ஆமா. என்னடா இது? வாசகர் கடிதம். ஏய் எங்க அசவன் பத்தி தெரியுமா உனக்கு? யாரா நீங்க? நீதானே சவுந்தரே? நான் தான் சவுந்தரி. நீதானே லெட்டர் எழுதி போட்ட? லெட்டர் நான் இல்ல. கவனிக்குமா காவல்துறை ஆசிரியர் அவர்களே, நான் ராஜாஜி நகர் சாலிகிராமம். எங்கள் ஏரியாவில் ரவுடிகள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எங்கள் பகுதி காவல் நிலையத்தில் பல முறை புகார் செய்து பலன் ஏதுமில்லை. சவுந்தர் ஆட்டோ டிரைவர் எவ்வளவு தைரியம் இருந்தா பத்திரிகை எழுதி போட்டு பயலியா உனக்கு? ஏய், ஏறல, 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 இறங்குடா. அப்பா நம்மள வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த ஆட்டோக்கார மிரட்டினால, ஆனா பகவான் அவனை காலி பண்ண வச்சுட்டாருப்பா. பகவான் எதையும் ஸ்ட்ரைட்டா பண்ண மாட்டாரம்மா, யாராவது ஒரு ஆள் மூலமா தான் பண்ணுவாரு. ஹலோ, எனக்கு லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு கொடுத்தது, வேலை வாங்கி கொடுத்தது எல்லாம் யாரு? எப்படி இருப்பாரு? எங்க இருக்காரு? உன் ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுனால உன் கேரக்டர் மாதிரியே அவர் எல்லா பொண்ணுங்க கூடயும் சுத்தக்கூடாது. அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரியுதா?